காலபுருஷனின் 9ஆம் இடத்தை அப்படியே தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குருவின் சிறந்த ஆளுமை மூலமாக அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போறாங்க, என்னெல்லாம் பாசிட்டிவாக நடக்க போகுது, எதில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். ராசி பலன் என்பதே எதில் கவனமாக இருக்கணும்னு பார்த்துக்கிறதுக்கு தானே. எல்லாருமே நல்லா தான் இருக்க போகிறீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சிந்தனை நல்லா இருந்தால், நம்ம செயல் நல்லா இருந்தால் நமக்கு வர்றதும் நல்லதாக தான் வரப்போகுது. ஸோ அதனால் தனுசு ராசிக்காரங்க பெருசாக அதை பற்றிலாம் யோசிக்கவும் மாட்டீங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்களே பாதி டாக்டர், யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, நம்ம சொல்கிறது யாரும் கேட்கணும்னு யோசிக்க மாட்டீங்க. ஸோ அதனால் இந்த பல்ஸ் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். தனுசுட்ட டாக்டரை போகிறதுக்கு முன்னாடி நம்மளே பாராஸ்டமால் சாப்பிட்றது, நம்மளே வயிற்று வலிக்கு பேன் போட்டுக்கிறது, எல்லா வேலையும் நம்மளே பாதி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஆகிடுவோம். ஏன்னா குரு அந்த வேலையை பார்ப்பார், நீங்கள் பார்க்க மாட்டீங்க. மிஸ்டர் குரு அதை சூப்பராக பார்ப்பார். ராசிநாதன் இது வரைக்கும் இல்லாமல் 20ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறாரு. ஏன்னா கொஞ்சம் சுக்கரனோட உட்காந்துருந்தார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் சேர்ந்து 7ஆம் பார்வையாக ஒன்று அவங்கள தான் பார்த்தாங்க. அதனால் ஒன்றும் நல்ல போன மாதம்லாம் நல்லா தான் இருந்தது. நான் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, நல்லா இருந்தீங்க தனுசு ராசிக்காரங்க. இப்பயும் நல்லா தான் இருக்க போகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 மாதமாக அப்படியே சைலண்ட்டாக வைப்பு பண்ணுறது யாருன்னா தனுசு ராசி தான். இந்த பக்கம் மேஷமும் சரி, இந்த பக்கம் தனுசும் சரி, இப்படியே அமைதியாக இருந்து எல்லாரும் ரிஷபம் சூப்பர், துலார் சூப்பர், இந்த பக்கம் கும்பம் சூப்பர்லாம் சொல்லும்போது நாங்கள் தான் ஏன் சூப்பர் அப்படின்னு அப்படியே செயலால் காட்டிகிட்டு இருக்க ஆட்கள் யாருன்னா எனக்கு தெரிஞ்சு மேஷமும் தனுசும் தான். இந்த தடவை அப்படி தான் பண்ண போகிறீங்க. சூப்பராக எனர்ஜி வேவ் கிரியேட் ஆக போகுது. அப்படி இருக்க போகிறீங்க. ஓடுன்னு ஜிம்முக்காக ஓட போகிறீங்க. ஹெல்த்தை பார்த்துக்க போகிறீங்க. நிறைய பேர் ஹெல்த் சம்மந்தப்பட்டு சத்துமாவு கஞ்சி குடிக்கிறது, ஆமாங்க நம்புங்க, அதெல்லாம் நடக்கும். ஊட்டச்சத்துன்னு செவ்வாய் சூப்பராக உட்காந்துருக்காருல்ல, அதெல்லாம் நடக்காமல் எப்படி இருக்கும். ஊட்டச்சத்து பானங்கள் அருந்துதல், ஊட்டச்சத்தாக சாப்பிட்றது, திடீர்னு ஜிம்முக்கு போயிட்டு வே ப்ரோட்டீன் சாப்பிட்றது, நிறைய ஸ்ப்ரவுட் சாப்பிட்றது, ஹெல்த்தை பார்த்துக்கணும். இதே தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் காதுக்குள்ளே வச்சு சொல்ல போகுது. ஓகே, மனசுக்குள்ளே சொல்கிறதில்ல, காதுக்குள்ளேயே சொல்லும். ஹெல்த் பார்த்துக்கணும். நீங்களும் என்ன பண்ண போகிறீங்க, இப்படி டயட்லேருந்து உடம்பை குறைக்க போகிறீங்க. நம்புவோம், குறைப்பீங்க, அதெல்லாம் குறைச்சிடுவீங்க. விரயமாகணும்ல. 2ஆம் வீட்டு அதிபதி வக்கரத்தில் இருக்கும்போது அதெல்லாம் நடந்தாகணும்ல. 12ஆம் வீட்டு அதிபதி வேற உட்காந்துருக்காருல்ல, நம்ம ஆளை விட்டு வந்துட்டாரு. ஸோ ஜாலியாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சுக்கரோட போஷனும் சூப்பராக இருக்குது. 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருத்தல் சூப்பரான விஷயம் தானே. வேலைக்காக சில விரயங்களை மேற்கொள்ள போகிறீர்கள். வேலைன்னு சில செலவுகள்லாம் வரப்போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இத்தனை நாள் வேலைக்கு நம்ம ஷேர் ஆட்டோவில் போனால் இனிமேல் சொந்த ஆட்டோவில் போகிறோம், அவ்வளோதான். நல்ல விஷயமா நினைப்போமே, எதுக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டு. அதனால் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய வேலைக்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய சூழலை இந்த ஒரு மாத காலம் கண்டிப்பாக தனுசு ராசினியர்களுக்கு பிரபஞ்சம் உருவாக்கியே கொடுக்கும்.